நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்டரா மாறுறது? இன்வெஸ்டரா மாறுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் குவெஸ்ட்டுக்கு ஆன்சர் தர நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் விஜயகுமார் நம்ம கூட இருக்கார். விஜயகுமார், இது ப்ரொசீட் பண்ணலாம். So what we should do, shift from saving to investing. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து நமக்கு என்னன்னா, இட் வில் கிரியேட் வெல்த் ஃபார் அஸ். வெல்த் கிரியேஷன்ங்கிறது வந்து நம்ம எப்போ வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்றோமோ அப்பதான் வந்து வெல்த் கிரியேஷன் நடக்கும். சரி, ஒரு 6%க்கு நம்ம ஒரு சேவிங் பண்றோம்னா அதுல 5% இன்ஃப்ளேஷன் வந்து சாப்பிட்றதுன்னா 1% தான் நமக்கு வெல்த் அப்ரிசியேஷன், அதாவது வெல்த் கிரியேஷன். பட் நமக்கு நிறைய இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு டு கிரியேட் வெல்த். அது we will see what is it. ஸோ அப்போ நம்ம வந்து we should talk only about investing rather than saving henceforth. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கோசரம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவசியங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம வந்து ஏஜ் குரூப் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்போம். சில பேர் 20ஸ்ல இருப்பாங்க, சில பேர் 30ஸ்ல இருப்பாங்க, சில பேர் 50ஸ்ல இருப்பாங்க. நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம்னா யங்கர் ஏஜ் வந்து அக்ரெசிவ் ஃபேஸ்ன்னு சொல்றோம். பட் வயசாக ஆக வந்து கன்சர்வேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 20 to 30ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்கம் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் வந்து பேசிக்லி கம்மியாக தான் இருக்கும். பட் வென் யூ என்டர் இன்டு 30 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம், அப்புறம் குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அவங்களோட எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து நார்மலாக வந்து நம்ம சேவிங்ஸ் ஆர் இன்கம்ல வந்து எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஃபேஸில் வந்து 30 to 50ல வந்து வி ஷுட் ப்ரிசர்வ், நம்ம வெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 50 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டர் இருந்தாங்கன்னா மேரேஜ் பண்ண கொடுக்க வேண்டியது இருக்கும். பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது. ஃபார் தட் யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மோடுக்கு நம்ம என்டர் ஆகிடுவோம் அபவ் 50. ஸோ அதே மாதிரி நமக்குன்னு நிறைய தேவைகள் இருக்கு லைஃப்ல. பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நம்ம குழந்தைகளோட படிப்பு, நம்ம குழந்தைங்கள ஒரு நல்ல ஒரு ஐஐடிஎன் ஆக்கணும், ஆர் ஐஎம்ல சேர்க்கணும், ஒரு நல்ல பிஸ்னஸ், ஐ மீன் நல்ல ஒரு காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ் லைக் நல்ல ஒரு வீடு வாங்கணுன்ற ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஃபேமிலி ஆஸ்பிரேஷன்ஸ், ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணும், அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல லக்ஸுரி கார் வாங்கணும், அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம். ப்ளஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட வேரியஸ் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் நீட்ஸ் தட் வி ஷுட் ஃபுல்ஃபில் இன் அவர் லைஃப். ஸோ அதில் வந்து இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து பேசிக்லி நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்னு நம்ம ஒன்று பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வி ஷுட் ஐடென்டிஃபை எதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, எதெல்லாம் லாங் டேர்ம் கோல்ஸு. ஏன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெல்த் கிரியேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரோ ஒரு ஹாலிடே ட்ரிப்போ ஒரு எஜுகேஷன் கூட ஸ்லைட்லி லாங்கர் டேர்ம்னு சொல்லலாம். இந்த கார், ஹாலிடே ட்ரிப் இதெல்லாமே வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக தான் இருக்கும். மேபி ஒரு 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் மேக்ஸிமம். ஒரு ஹோம்ங்கிறது வந்து இமீடியட் நீடு. பட் அதில் வென் வி என்டர் இன் டு தட் கமிட்மெண்ட் அது பிகம்ஸ் லாங் டேர்ம். அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ ஒரு லாங் டேர்ம் பிளான் நமக்கு, ப்ரொவைடட் யூ ஆர் இன் தி ஏர்லி ஸ்டேஜஸ். பட் சப்போஸ் நீங்கள் 50 கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் ஆல்சோ பிகம்ஸ் அ ஷார்ட் டேர்ம் கோல் ஃபார் யூ. ஸோ நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஹவ் டு பிளான் யுவர் ஃபினான்ஸ். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.